எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்னைக்கு நம்ம தட்டு சமையல்ல கிறிஸ்பி சோயா இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்பி சோயா பண்ணுறதுக்கு 1 கப் பெரிய சோயா எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். இப்போ சோயா ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சோயாவை இப்போ தண்ணி கூட கலந்து மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கு 1/4 கப் தயிர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மசாலா பேஸ்ட்டை நல்லா கலந்துக்கலாம். மசாலாவை கலர் பண்ணுறதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மசாலா பேஸ்ட்டு கூட ஒரு முட்டை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை பச்சை தண்ணியில் அலசி நல்லா பிழிஞ்செடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ கலக்கி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு கூட சோயாவை போட்டு முதல்ல 1 ஸ்பூனில் நல்லா கலந்துக்கலாம். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்கலாம். சோயா ஊறுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ சோயா நல்லா ஊறி கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோயாவை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோயாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடணும். வாவ், கிறிஸ்பி சோயா ரெடி. இப்போ நம்ம அருமையான கிறிஸ்பி சோயா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.